சின்னமுத்து பெருங்குடி சொலகு போடுறான். காளியம்மன் சென்று மாலை கொடுத்து சென்று மாலை கொடுத்து சென்று மாலை கணக்குதுன்னு தினந்தழுதாளி தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே. ராமநாட்டில் இருந்து வரோம். வந்து ஓலையை கிழித்து வேலை பார்ப்போம். மட்டையை செதுக்கணும், செதுக்கி அணப்பை இணக்கணும், அப்புறம் தடுக்க வச்சு இப்படி வளைக்கணும், வளைச்சு கட்டணும். இந்த தடுகு போடணும், கட்டை வாங்கணும், மட்டை செதுக்கணும், இணக்கணும், பூரங்களையும் நான் போட்டு 1 மணி நேரத்தில் ஒரு சொலை போடலாம். 300 ரூபா வரும். கூலிக்கு தான் பார்க்குறேன். இது 50-60 வருஷமாக போடுறேன். நான் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டேன். இதே தொழில் தான். அது வச்சு இந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். 10 தான் முடியும். ஏன்னா அது 2 பேரும் உட்காந்து வேலை பார்க்கணும். அவரும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். நாங்கள் போட்டு கொடுக்க அவரை வளைக்கணும், வளைச்சி முடிய கட்டணும், அதை சுலகாக்கி முறமாக்கி கடைக்கு போகணும். மதுரைக்குத்தான் போகணும், இல்லைன்னா பட்டி தொட்டியில் கொண்டு போய் விற்கணும். வியாபாரிக்கும் போடுவாங்க, விற்கவும் போவோம். இங்கிட்டு அளவுர் கோயில், இங்கிட்டு இருக்கிற பட்டி தொட்டி கொண்டு போய் அவனியாவரம், மக்கள், செல்லூர், மரிச்சி அப்படி கொண்டு போய் விற்க போயிடும். புதுக்கோட்டை கொண்டு போவாங்க, திருநெல்வேலி கொண்டு போவாங்க, திருச்சிக்கு போகும், நிலக்கோட்டை போகும், ராம்நாடு போகும், மெட்ராஸு போகும், நத்தம் போகும். ஏன்னா கைத்தறியா எல்லா ஊருக்கும் இது போகும். ஒரு ஊருக்கு மட்டும் இருக்காது. எல்லா பட்டி தட்டியாக இருந்தாலும் போயிடும், டவுனாக இருந்தாலும் போயிடும். இந்த ஏரியாலாம் எந்த ஏரியா இருக்கிறதெல்லாம் போயிடும். வேலை மதியெல்லாம் கிடையாது. இப்போ விலையெல்லாம் கூட, அதனால இப்போ எல்லாம் அவ்வளோ இதாக இல்லை. தேவைப்பட்டாதே நம்ம வாங்கணும். அவங்க சொலவில் ஓட்டு புடைக்கிறதான் நல்லது. அவங்க இங்க இப்ப நாங்க டீசன்ட்ல பாக்குறாங்களா, அப்புறம் எப்படி அதை பார்ப்பாங்க? அதை வந்து அர்த்தமா கிடைக்காதுல்ல அவங்களுக்கு. இது இப்ப அது இதை சரியா எடுத்துக்கிறது இல்ல. திருவிழாவுக்கு ஓடும்பா, அளவுர் கோயில் திருவிழாவுக்கு ஓடும், பொங்கலுக்கு ஓடும். ஏன்னா நம்ம சித்திரத்துலாக்கும் தீபாவளிக்கும் ஓடும். வருமானம் எப்படி ரொம்ப எல்லாம் வராது, வருமானங்கள் வராது, கம்மியாத்தே வரும். 100 ரூபாய்க்கு போட்டு எடுப்பாங்க, 110 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா இருக்கிறது தான், நிறையெல்லாம் கிடையாது. இதில் எப்படி நிறையா கிடைக்கும்? 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ள கிடைக்காது. வெளியே கொண்டு விற்றாங்கன்னா 20 ரூபா சம்பாதிப்பாங்க. இங்கே போயிட்டோம்னா இன்னும் போட்டோம்னா 100 ரூபா. நன்னே நன்னே நானே 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 தன்னை தானே நன்னே நானே நானே தன்னை தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே. மறந்துட்டேன். கதறி பழத்தை கண்ட கண்டை